முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவளித்த 25 அதிமுக எம்எல்ஏக்களுடைய பதவி பறிக்கப்பட போகிறதா? ஆளுநர் அதற்கு முன்பாக சபாநாயகர் எதுவும் செய்யாவிட்டால் நேரடியாக உச்சநீதிமன்றம் போய் எடப்பாடி பழனிசாமியால் இதை வலியுறுத்தி இவர்களுடைய எம்எல்ஏக்கள் பதவியை பறிக்க முடியும். இதற்கு முன்பாக மணிப்பூரில் நடந்த ஒரு வழக்கு, அதுல உச்சநீதிமன்ற தீர்ப்பு உதாரணமாக இருக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெம்பாக இருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது? சபாநாயகர் முடிவெடுக்காவிட்டால் உச்சநீதிமன்றமே நேரடியாக பதவியை எம்எல்ஏக்கள், கட்சி மாறியவர்கள், அணிதாவியவர்கள், குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் பதவியை பறிக்க முடியுமா? அந்த வழக்கினுடைய பின்னணி அது எப்படி தமிழ்நாட்டுக்கு பொருந்தும்? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். பல விஷயங்களை பேசுறதுக்கு ரெப்ரசன்டேஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது எங்கள் கட்சி நாங்கள் 47 பேர் ஒன்றா ஜெயித்தோம், ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் நான் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன், ரெட்டையில் நான் கொடுத்து தான் அவங்க எலெக்ஷனில் ஜெயித்தாங்க, ஜெயிச்சுட்டு நான் தான் இவங்க கொறடா, நான் தான் தலைவர், துணைத் தலைவர்னு இவரை காட்டினோம். ஆனால் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொன்னதை மீறி ஒரு 25 பேர் தனியாக போய் எஸ்பி வேலுமணி தான் தலைவர், அதே போல் சி விஜயபாஸ்கர் தான் கொறடா, கோ ஹரி தான் துணைத் தலைவர்னு அவங்க தனியாக போயிட்டாங்க. இவங்க பதவியை பறிக்கணும், நாங்கள் சபாநாயகர்கிட்ட நாங்கள் தான் முதல்ல கடிதம் கொடுத்துருக்கோம், சபாநாயகர் எங்களையும் இது வரைக்கும் ஏற்றுக்கலை, அவங்க 25 பேர்ட்டையும் லெட்டர் வாங்கிக்கிட்டாரு, பதவியவும் பறிக்கலை அப்படின்னு ஒரு கடிதத்தை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட இருக்கிறாங்க. கொடுத்துட்டு அவங்க சொல்லக்கூடியது, 25 பேர் லிஸ்ட்டை பார்த்துக்குங்க, இவங்கள்லேருந்து யாரையாவது முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கூட்டிகிட்டு வந்து அமைச்சராகுங்கன்னு சொன்னால் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு, நீங்கள் எப்படி இப்போ சொன்னீங்க 108 தான் இருக்குது, நீங்கள் காங்கிரஸோடு சேர்ந்து 112 தான் வருது, 107 நீங்களே 2ங்கிறதுனால 112க்கு நான் பதவி பிரமாணம் எடுத்தால் கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா நான் என் வேலையை ஒழுங்காக செய்யலைன்னுட்டு இல்லை, எனக்கு அது அவமரியாதையாகும் என்று மாண்புமிகு கவர்னர் அவர்கள் சொன்னீங்க. அதே மாதிரி கவர்னர் அவர்கள் இப்போ கேளுங்க விஜய் அவர்களை, ஏன்னா இவங்க கட்சி மாதிரி வந்திருக்காங்க தம்பி, நான் எடுத்து வச்சு நாளைக்கு அவங்க பதவி போயிடுச்சுன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வச்சேன் நான் சட்டத்தை பார்க்கலன்னு சொல்லுவாங்க. எனவே கவர்னர் அவர்கள் விஜய் அவர்கள் கூட்டிகிட்டு வந்தால் இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்காதீங்க என்கிற ஒரு அரசியல் கோரிக்கையோடு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ரெப்ரசன்டேஷனை கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் அமைச்சரவை விரிவாக்கம் அது தொடர்பான வேலைகள் எடுத்துகிட்டு வரலாமான்னு அவங்க வந்து தயாராக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் 5 எம்பி அமைச்சர்னாங்க, அது 8 வரைக்கும் போச்சு, இப்போ 10 வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதாக சொல்கிறாங்க. அதிமுக எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து செய்திகள் கசிய விடப்படுகிறது. இபிஎஸ் கிட்டையும் போய் எங்கள் 10 அமைச்சர் பதவி வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போமா, அதை விட்டுட்டு ஏங்கண்ணே நம்ம இதெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறார்கள். பேசுனதை வெளியில் சொன்னாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு புதிய தெம்பு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் 2020 இதே மாதிரி நடந்த ஒரு வழக்கு. நம்ம இப்போ அதை பார்ப்போம். இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. மார்ச் 19, 2020 அந்த செய்தி பப்ளிஷ் ஆகுது. சுப்ரீம் கோர்ட் இன்வோக்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ரிமூவ்ஸ் மணிப்பூர் மினிஸ்டர். உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரம் ஆர்டிகல் 142 பயன்படுத்தி மணிப்பூரில் அமைச்சராக இருந்த ஒருவருடைய பதவியை பறித்திருக்கிறது. என்ன நடந்தது அப்படின்னா, ஸ்பீக்கர் அவர்களுக்கு தொடர்ந்து பல முறை அவர் பேக்ரவுண்டுக்கு போயிடலாம், அந்த எலெக்ஷனில் யாருக்கும் பெரும்பான்மை தனி கட்சிக்கு கிடைக்கல. மொத்தம் 60 எம்எல்ஏ சீட்டுகள் கொண்டது மணிப்பூர். அங்கே 2017 எலெக்ஷன் நடக்குது. 28 சீட்டு, எவ்வளோ மொத்தம் 31 வாங்கினோம், 28 சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்குது, 21 சீட்டு பாஜக ஜெயிக்குது. முதல் கட்சி, 2வது கட்சி. இது போக சுயேட்சைகள், அங்கே இருக்கக்கூடிய கட்சியில் அங்கங்கெல்லாம் ஆட்கள் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சது என்ன பண்ணுது? பாஜக தான் நமக்கு தெரியுமே, காங்கிரஸ்லேருந்து ஒரு குரூப் உடச்சி இங்கிட்டு வர வச்சு பைரன் சிங்கை முதலமைச்சராக உட்கார வைத்து விடுகிறார்கள். பாஜக முதலமைச்சர் உட்கார்ந்துடுறாரு. இதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு வழக்கு போகிறது. நம்ம ஆரம்பத்திலேருந்து வருவோம். 2017 ஸ்பீக்கருக்கு உடனடியாக ஜஸ்டிஸ் ஆர்எஃப் நாரிமன் மற்றும் ஜஸ்டிஸ் எஸ் ரவீந்திர பட் ஆகிய 2 நீதிபதிகள் தான் இந்த வழக்கை அந்த இறுதியான தீர்ப்பை கொடுக்குறாங்க. 2017 எம்எல்ஏ ஆகிறார், காங்கிரஸ் கட்சியிலிருந்து எம்எல்ஏ ஆகிறார், அவருக்கு பாஜகவில் இணைகிறார். உடனே கட்சி தாவி டவுன் பிளானிங், நகர கட்டுமானம் அல்லது அந்த பிளானிங்கானதும் ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட், வனம் மற்றும் சுற்றுச்சூழல், அதே போல் ஹார்டிகல்ச்சர் அண்ட் சாயில் கன்சர்வேஷன் அப்படிங்கிற இந்த துறைகளை அவர்களுக்கு கொடுக்குறார்கள். ஆச்சா, இப்போ இதை கொடுத்த பிறகு அவங்க தொடர்ந்து போகும் பொழுது ஸ்பீக்கர் ஒய் கேம்சந்த் அவர்களுக்கு தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட போய் காங்கிரஸ் தரப்பில் லெட்டர் கொடுக்குறாங்க. ஐயா நீங்கள் வந்து இதை பாருங்கள், பார்த்து என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் வச்சுட்டு நான் பார்க்குறேன். இப்போ நேற்றைக்கு எடப்பாடி தரப்பும் போய் சொல்கிறாங்க, எஸ்பி வேலுமணி தரப்பு சொல்லும்போது என்கிட்ட தான் பெட்டிஷன் இருக்குது, அப்ராப்ரியேட் டைமில் அப்ராப்ரியேட் டெசிஷன் எடுப்பேன் அப்படின்னு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் சொன்னது அதை ஒரு பக்கம் வைப்போம். ரீசனபிள் டைம், அப்ராப்ரியேட் டைம்னா அது எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாதுங்கிறது தான்
ப்ராக்டிக்கலாக நம்ம சமீபத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது. ஸோ இந்த இடம் வரும் பொழுது காங்கிரஸ் தரப்பில் இவங்க தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில், அந்த பக்கம் துஷார் மேத்தா போன்றவர்கள்லாம் வாதாடுகிறார்கள். இது முதல்ல கீழமை நீதிமன்றத்துக்கு போது ஸ்பீக்கருக்கு உத்தரவிடணும் அப்படின்னும் போது, ஸ்பீக்கருக்கு உத்தரவிடுறது குறிப்பாக 10th ஷெட்யூல் ஆஃப் இந்தியா கீழ் அவரே இதை பண்ணணும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கு நகர்ந்து ஹைகோர்ட்டுக்கு போது, பிறகு அங்கேருந்து மேலே போகுது. ஆன்டி டிஃபெக்ஷன் லாவின் படி செப்டம்பர் 8, 2017 மணிப்பூர் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. மணிப்பூர் ஹைகோர்ட் நாங்கள் உத்தரவிட முடியாது, சபாநாயகர் அவருக்கு தெரியும், டைம் ஃப்ரேம் கொடுக்கலாமா கூடாதா சபாநாயகருக்கு என்பது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது, எனவே செய்ய முடியாதுன்னு செப்டம்பர் 8, 2017 போகிறாங்க. மணிப்பூர் உயர்நீதிமன்றம் மறுத்து விடுகிறது. இதற்கு பிறகு 4 மாதங்கள் கழித்து உச்சநீதிமன்றத்தை நோக்கி அவங்க ஹைகோர்ட்லேயே ஒரு அப்பீலுக்கு போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்பீக்கர் இஸ் அ குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி, ஏன்னா நீங்கள் அதை விட பெரிய பெஞ்ச் போடுங்கன்னு டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறாங்க. அவங்க சொல்லக்கூடியது குவாசி ஜுடிஷியல், அவருக்கு ரீசனபிள் டைம்னு இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு குறைவாக அவர் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இது பாருங்கள், who require time to take a decision within reasonable time much less than 5 years. அதாவது அந்த ரீசனபிள் டைம்னா விளக்கம் தெரியாமல் இருந்தது. அவங்க குறிப்பிடுறாங்க 5 வருஷத்துக்குள்ளே அந்த அவை முடிஞ்சு போயிடும், எம்எல்ஏ பதவி, அதுக்குள்ளே அவர் எப்போ வேணாலும் முடிவெடுக்கலான்னு ஸ்பீக்கருக்கு ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இது எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும். அதே போல் இப்போ ரெமிடி அப்படிங்கிறது இன்னெஃபெக்டிவ். ஏன்னா ஸ்பீக்கர் எதுவும் செய்யாமல் இருக்காருன்னா அவருக்கு ரிட்டெல்லாம் இஷ்யூ பண்ண முடியாது. அதில் சட்டத்தில் கிரே ஏரியாக்கள் இருக்குன்னு ஹைகோர்ட் நகர்த்துறாங்க. அதே நேரத்தில் டிஸ்குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டைரக்ஷன்ஸ் எங்களால் கொடுக்க முடியாது, கொடுக்கலாமா கூடாதாங்கிறது உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்குது, நீங்கள் மேலே போயிருங்கன்னு நகர்த்துறாங்க. 2017 தொடங்கி அது 18 ஆகி பிறகு அப்பீலுக்கு 19 போய் அதற்கு பிறகு 20வது வருஷம் 17 ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது பாருங்க, 18, 19 ஏறதாழ 2.25 வருஷம் கழித்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றத்தில் ஜனவரி 21, 2020 நாடாளுமன்றம் இதில் அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வர முடியுமா, ஏன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் இப்படியான சிக்கல்கள் வருகிறது, ஸ்பீக்கர் செய்யலைன்னா அதற்கு பதிலாக ஒரு பர்மனண்ட் ட்ரைபியூனலே உருவாக்கி அங்கே ஒரு ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஆர் வேறு யாரும் இண்டிபெண்ட் லாயர்ஸை அல்லது லீகல் எக்ஸ்பர்ட்ஸை உள்ளே உட்கார வைக்கலாமா, ஏன்னா இது தொடர்ந்து இந்த மாதிரி சிக்கல் போது ஸ்பீக்கர் முடிவெடுக்கல்னா அது ஒரு சட்ட சிக்கலாகவே மாறிடுது. இது தொடர்பாக நாங்கள் பார்க்குறோம், நாடாளுமன்றமும் இதை கன்சிடர் பண்ணணும் என்ற ஒரு அப்சர்வேஷனை கொடுக்குறாங்க. அதே போல் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இப்படியான விஷயங்களுக்கு ரீசனபிள் டைம்னா அவர் இஷ்டத்துக்கு நேரம் இல்லாமல் எடுத்துக்க முடியாதுங்கிறதையும் நகர்த்துறாங்க. இதில் எங்கே சிக்கல் வருதுன்னா, உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு முன்பாக ஒரு 4 வாரம் அவருக்கு டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் மாண்புமிகு சபாநாயகராக இருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் இதை செய்யுங்கன்னு உத்தரவிட முடியாது. மேண்டமஸ் இஷ்யூ பண்ணி நீங்கள் இதை தான் செய்யணும், இப்படியான இதில் நீங்கள் வரணும், இதை பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், இப்படிலாம் நாங்கள் சொல்ல முடியாது. உங்களுக்கு உண்டான லெஜிஸ்லேச்சர் அத்தாரிட்டியை நாங்கள் உள்ளே அதுக்குள்ளே நாங்கள் பவரை எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். எனவே 4 வார கால டைம்ங்கிறாங்க. அந்த டைமுக்குள்ளே அவங்க செய்யலை. உடனடியாக அதற்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய சிறப்பதிகாரம் ஆர்டிகல் 142 பயன்படுத்தி, அந்த 142ங்கிறது எக்ஸ்ட்ரீம் சுப்ரீம் அதிகாரத்தை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்திருப்பது. ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கிறது, அந்த சூழலில் இதை தான் நீங்கள் செய்யணும், சட்ட புத்தகத்தின்படி போனால் முழுமையான நீதி கிடைக்கும்னு வராது என்று உணர்கிற பட்சத்தில் ஆர்டிகல் 142 இன்வோக் பண்ணி உடனடியாக ஒரு உத்தரவை கொடுக்க முடியும். இதுதான் நடந்திருக்குன்னு பார்க்கணும். இதை எங்கே சிக்கலுக்குரியதாக மாறுது அப்படின்னா, 142 அவங்க எடுத்துகிட்டு இவரை நாங்கள் ஸ்பீக்கருக்கு சொன்னோம், அவர் கேட்கலை, அவர் நீதிமன்றத்தினுடைய இதை மதிக்கிறதா இல்லை, எனக்கு அதிகாரம் இருக்குது என்று சொல்லுகிறார். நீங்கள் 142 எதிர்த்து நீங்கள் அப்பீலுக்கு போகிறீங்க அப்படின்னா அது அகைன் ஒரு கான்ஸ்டியூஷனல் கொஷினாக அது பெரிய கொஷினாக போயிடும். ப்ராடு கொஷினாக போச்சுன்னா அதுக்கு விளக்கம் கிடைக்க, அர்த்தம் கிடைக்க அது பல 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த கேஸில் சிக்கிடுவீங்கிறதுனால அது அப்படியே நின்றுச்சு. எனவே அன்றைக்கு உச்சநீதிமன்றம் தவுனஞ்சம் ஷியாம்குமார் சிங் என்கிற காங்கிரஸிலிருந்து பாஜகவுக்கு போய் அமைச்சரானவரை அவருடைய எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்தது. தகுதி நீக்கம் செய்யும்போது அவர் அதற்கு பிறகு அமைச்சராகவும் தொடர முடியாத சூழல் என்பது வந்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய புகார் அதில் முகாந்திரம் இருந்ததாக கருதி நாங்கள் இதை செய்கிறோம் என்று அவர்கள் பதிவு செய்து அந்த அரசையை கலைச்சாங்க. அதுக்கு பிறகு திரும்பவும் 2022 பிஜேபி ஜெயிச்சுது. மணிப்பூரில் பைரன் சிங்கும் முதலமைச்சரானார். பிறகு மணிப்பூர் பற்றி எரிந்தது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துச்சு. இப்போ திரும்பவும் வேறொரு முதலமைச்சரை போட்டாங்க, மறுபடியும் எரிந்து கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வெவ்வேறு கதைகள். இப்போ இதை எதுக்கு நம்ம இந்த பேக்ரவுண்ட் செக்கை பண்ணுறோம் அப்படின்னா,
சபாநாயகர் அவர்கள் முடிவெடுக்காமல் நீண்ட காலம் இருந்துவிட முடியுமா? 5 ஆண்டுகளுக்குள்ளே நான் எப்போ வேணாலும் எடுப்பேன், 5 ஆண்டு முடியறதுக்கு கடைசி 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் முடிவெடுத்து தகுதி நீக்கம் பண்ணலான்னு சொல்லுவேன், பண்ண வேணான்னு சொல்லுவேன். இந்த மாதிரி எல்லாம் சபாநாயகர்கள் சட்டத்தில் இருக்கக்கூடிய கிரே ஏரியாவை வைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன சிக்கல்னா, இது தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா? ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு இதுதான் ஒரு பெரிய குளுக்கோஸ் மாதிரி அவங்களுக்கு பாய்ந்திருக்கிறது, ஒரு பெரிய பூஸ்ட்டாக, அந்த மொரால் பூஸ்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அவர் எஸ்பி வேலுமணி அவர்களை பேச விட்டுட்டார். ஆனால் நாங்கள் தானே சட்டமன்ற குழு தலைவர், அவர் விட்டதே எங்களுக்கு அவருடைய நடுநிலையின் மீது சந்தேகம் வருகிறதுன்னு அவங்க ஒரு சார்ஜ் வைக்கிறாங்கன்னா அதை கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை அவங்க நீதிமன்றத்துக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது சபாநாயகர் அவங்கள கொடுத்தது தப்புங்கிறத சேலஞ்ச் பண்ணி தனிநபராக சபாநாயகர் மேலே நீங்கள் வழக்கு போட முடியாது, அவருடைய டெசிஷன்ஸை சேலஞ்ச் பண்ணலாம். அதுதான் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய வழி ஒன்று. இரண்டாவது, இப்போ சபாநாயகர் இந்த ஸ்பிளிட்டின் மீது குறைஞ்சது ஒரு எடுப்பிலேயே இப்போ நான் இன்றைக்கே கிளம்பி போய் கூட அவங்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு டைரக்ஷன் கேட்டு உட்காரலாம். சில சமயம் உச்சநீதிமன்றம் நீங்கள் ஹைகோர்ட் போயிட்டு வாங்கன்னு கூட சொல்லும். ஹைகோர்ட்டுக்கே போயிட்டு சபாநாயகர் இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் இருப்பதாக அவர் சொல்கிறாரு, ஆனால் அடிப்படையில் கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் சிவசேனாவினுடைய அந்த கேஸை கோட் பண்ணி கட்சியினுடைய தலைவராக இருக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறது தான், சபாநாயகர் ஸ்பிளிட் இருக்குன்னு கன்சிடர் பண்ணுறேன்னு சொன்னதே தவறாக இருக்கிறது, அல்லது இது ரெண்டுத்தையும் சமமாக பார்க்கறதே எக்ஸிஸ்டிங் லாஸ்க்கு எதிராக இருக்குது. எனவே சபாநாயகர் இப்போ ஸ்பிளிட்டுங்கிறத அங்கீகரிக்கக்கூடாது, முதல்ல எங்களை விப்புன்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு எங்கள் ஒரு பெட்டிஷனை தான் அவர் கன்சிடர் பண்ணணும் என்று அவர் அதை சேலஞ்ச் பண்ணலாம். அகைன் இதில் ஒரு பெரிய ரூலிங் கொடுப்பாங்களான்னு தெரியாது. அப்போ அது திரும்ப உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகணும். இன்னொரு ஃபேக்ஷனை கன்சிடரே பண்ணாதீங்கன்னு ஒரு இதை கொடுத்து முதல்ல எங்கள் விப்பை ஏற்றுக்க சொல்லுங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கு பிறகு தான் லேட்டாக ஏற்றுக்கிட்ட விப்பை அவங்க முன்னாடியே சொன்னதை ஏன் ஃபாலோ பண்ணலன்னு பதவியை பறிக்க முடியுமான்னு டெக்னிக்கல் கிரவுண்டுக்குள்ளே எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்பில் வருவாங்க. எப்போ நீ அதிகாரத்துக்கே வரலப்பா, சபாநாயகர் அங்கீகரிக்கலை, அதுக்கு முன்னாடியே நீ சொன்னதை நாங்கள் ஏன்பா கேட்கணுன்னா அது ஒரு கிரவுண்டாக வரும். ஆனால் அவங்களுடைய மெயின்டெனபிலிட்டி, நான் தான் தலைவர் இவர் கொறடான்னு கொடுக்கறதே மெயின்டெனபிள் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி பழனிசாமி தரப்புடையது தான் பவுண்ட் ஆகும்னு ஒரு சட்ட ஆங்கிள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை முதல்ல செய்யணும். இதுக்கு அடுத்த வழக்கு தான் சபாநாயகர் நாங்கள் தகுதி நீக்கம் 25 எம்எல்ஏக்களுக்கு கொடுத்தோம், இப்போ வரைக்கும் அவர் முடிவெடுக்கலை என்கிற இடம் வரும். அதே இதை சபாநாயகரை முடிவெடுக்க சொல்லி நீங்கள் வலியுறுத்தணும்னு, ஏன்னா உத்தரவெல்லாம் கவர்னர் போட முடியாது, கவர்னர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம். அது பொலிட்டிக்கலி ஓகேவாக இருக்குமே தவிர ஒரு ப்ரெஷரை மவுண்ட் பண்ண லீகலி அது எந்த விதமான சாங்டிட்டியோ அல்லது அத்தாரிட்டியோ அவருக்கு கிடையாது. ஆச்சா, இது ஒன்று. இப்போ இதற்கு பிறகு சபாநாயகருக்கு ஒரு குறைந்தபட்ச கால அவகாசம் கொடுத்து ஒரு 3 மாதம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு, நாங்கள் கொடுத்து இப்போ வரைக்கும் அவர் கொடுக்காமல் இருக்கிறார். இர்ரிப்பேரபிள் டேமேஜ், எங்கள் கட்சி 2 பங்காக உடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது உண்மை கிடையாது, நாங்கள் தான் உண்மையான தரப்பு. தேர்தல் ஆணையத்தில் இதுக்கு நடுவில் இவங்க யாராவது மூவ் பண்ணி ரெட்டையிலையை முடக்குங்கன்னு போனாங்கன்னு வைங்க, அது இதை விட பெரிய சிக்கலாகும், குழப்பமாகும். அப்போ எங்கள் கட்சிக்கு இது ஈடுகட்ட முடியாத இழப்பை ஏற்படுத்தும் என்கிற காரணத்தினால் சபாநாயகர் உடனடியாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும்னு டைம் ஃப்ரேமை நீங்கள் கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பு நாட முடியும். அப்படி நாடினால் அகைன் ஒரு சிக்கலாக அது சபாநாயகருக்கு வந்து சேரும். இதற்கு இடையில் சம்பந்தப்பட்டவர்கள் மினிஸ்டராக சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் தன்னுடைய அமைச்சரவையில், அப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இன்னும் அது வெயிட்டேஜாக போயிடும். இந்த மாதிரி அவங்கள உடைச்சதில் ஏன் சபாநாயகர் முடிவெடுக்கலைன்னா அவங்க ஆளுங்கட்சியோடு சேர்ந்து அமைச்சர்களாகி விட்டார்கள், இதில் உள்நோக்கம் இருக்குது, பதவியை பறிப்பது என்பது அதுதான் சரியானதுன்னு நேரடியாக மணிப்பூர் கேஸை அப்படியே டிட்டோவா எங்கள் கட்சி இங்கேருந்து அங்கே போகிறாரு, அங்கே சேர்றாரு, பெரும்பான்மை வர்றதுக்கு முன்னாடி அங்கே போய் சேர்ந்துட்டு போயிட்டாரு, இது டிஸ்குவாலிஃபிகேஷன் பிளேன் அப்படியே காட்டி சபாநாயகர் முடிவெடுக்காவிட்டால் ஆர்டிகல் 142 நீங்கள் திரும்ப கோட் பண்ண முடியாது. சட்ட ரீதியில் உச்சநீதிமன்றம் 142 கோட் பண்ணி ஒரு தீர்ப்பை கொடுக்குதுன்னா அதே அடிப்படையில் இதை கொடுங்கன்னு நீங்கள் கேட்க முடியாது. அது ஒரு சிக்கலுக்குரிய ஏரியா தான். ஆனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். இதற்கு முன்பாக இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நாங்கள் அதை சைட்டேஷனில் காட்டல, ஆனால் நீதிமன்றத்துக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறோம், நியாயத்தை கொடுங்கள்னு இதை வச்சாங்கன்னா இவர்களுடைய பதவியையும் கூட உச்சநீதிமன்றம் பறிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ வேகமாக அல்லது எவ்வளோ துரிதமாக ஷார்ப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு நீதிமன்றத்துக்கு கொண்டு போக போகிறது என்பதிலிருந்து தான் வரும்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ சுவாரஸ்யமான காலகட்டம், தமிழ்நாடு அரசினுடைய மிக முக்கியமான திருப்பங்கள் இந்த வருகிற வாரம் முழுக்க இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படி போகுதுங்கிறத பார்த்து அடுத்தடுத்து வெவ்வேறு காணொலிகளில் சந்திக்கலாம்.